ஸ்ரீ காசி காண்டம் 74ஆம் அத்தியாயம். ஓங்காரத்தின் மகத்துவம். சென்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி. ஸ்கந்தன் கூறினார், வாதாபியை அளிப்பவரே, பிராமணரான தமனரின் கதையை கேளுங்கள். இந்த கதை பாவங்களை நீக்கும் திறன் கொண்டது. இது பத்மகல்பத்தில் காசியில் நடந்தது. பரத்வாஜ முனிவரின் மைந்தன் தமனன் என்று அழைக்கப்பட்டார். புனித நூல் சடங்கு செய்யப்பட்ட பிறகு அவர் அனைத்து புராணங்களையும் கற்றுக்கொண்டார். உலக இருப்பு துயரத்தால் நிறைந்தது என்றும் வாழ்க்கை நிலையற்றது என்றும் அவர் உணர்ந்தார். இதை உணர்ந்த பிறகு கற்றறிந்த அறிஞர் தமனன் தனது வீட்டை விட்டு வெளியேறினார். அனைத்து உலக இன்பங்களுக்கும் முற்றிலும் வெறுப்புடன் அவர் ஏதோ ஒரு திசையில் இலக்கில்லாமல் சென்றார். அவர் தவ தோப்பிலிருந்து தவ தோப்பிற்கு, மலையிலிருந்து மலைக்கு, கடலிலிருந்து கடலுக்கு, காட்டிலிருந்து காட்டிற்கு, தீர்த்தத்திலிருந்து தீர்த்தம், நதியிலிருந்து நதி என தவம் பயின்று அலைந்தார். புலன்களையும் மனதையும் முழுமையாக கட்டுப்படுத்தி அவர் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து புனித தலங்களிலும் ஆலயங்களிலும் தங்கினார். ஆனால் அவரால் எங்கும் மன உறுதியை பெற இயலவில்லை. தனது விருப்பத்திற்கு ஏற்ப அவருக்கு அறிவுறுத்தி வழி நடத்தக்கூடிய ஒரு நபரும் எங்கும் காணப்படவில்லை. ஒரு முறை தற்செயலாக தமனா என்ற அந்த துறவி ரேவா நதிக்கரையில் அமரகண்டா என்ற தீர்த்தத்தை கண்டார். அங்கே ஓங்காரத்தின் மகத்தான புண்ணிய ஆலயமும் இருந்தது. அதை கண்டதும் அவர் மனதில் மகிழ்ச்சி அடைந்தார். அவரது மனம் நிலைத்தன்மையை அடைந்தது. அங்கு அவர் பாசுபத வழிபாட்டின் துறவிகளை கண்டார். அவர்கள் தங்கள் உடல்களை புனித சாம்பலால் அலங்கரித்தனர். அவற்றை பூசிக்கொண்டனர். அவர்கள் தொடர்ந்து லிங்கத்தை வழிபட்டனர். அவர்கள் தானம் செய்து தங்களை தக்க வைத்து கொண்டனர். ஆகம சாஸ்திரங்கள் சிந்தித்து விவாதித்தனர். அவர்கள் தங்கள் ஆசானின் முன் மன உறுதியுடன் அமர்ந்தனர். அவரும் அவரை வணங்கி ஆசானின் அருகில் அமர்ந்தார். கழுத்து மிகவும் தாழ்ந்து 2 கைகள் ஒன்றாக பக்தியுடன் இணைக்கப்பட்டு அங்கே அமர்ந்தார். பாசுபத வழிபாட்டின் ஆசானான கர்கா என்ற பெரிய முனிவர் தொடர்ச்சியான தவங்களின் காரணமாகவும் முதுமையின் தொடக்கத்தாலும் மிகவும் மெல்லிய உடல் அமைப்பை கொண்டிருந்தார். சம்புமூர்த்தியை சாந்தப்படுத்துவதில் ஈடுபட்டுள்ள அனைத்து துறவிகளிலும் அவர் மிகச் சிறந்தவராக கருதப்பட்டார். அவர் தமனாவிடம் இவ்வாறு கேட்டார், தாம் யார்? தாம் எங்கிருந்து இங்கு வந்தீர்? தாம் இளமையாக இருந்தாலும் உலகியல் நோக்கங்களை நோக்கி தாம் ஈர்க்கப்படவில்லை. அது எப்படி? கூறுங்கள் சிறந்தவரே. பாசம் நிறைந்த இந்த உரையை கேட்ட தமனர் கூறினார், வணக்கத்திற்குரியவரே, பாசுபத குருவே, சர்வ வல்லமையுள்ளவரை பிரியப்படுத்தும் ஐயனே, என் மனதில் உள்ளதை உண்மையாகவே நான் தங்களுக்கு கூறுகிறேன். நான் ஒரு பிராமணரின் மைந்தன். வேதங்களையும் வேதாகமங்களையும் படிப்பதில் போதுமான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளேன். உலக இருப்பின் பயனற்ற தன்மையை உணர்ந்த பிறகு நான் வானப்பிரஸ்த வனத்துறவி வாழ்க்கையின் நிலையை நாடினேன். இந்த உடலாலேயே ஆன்மீக சக்திகளை அடைய விரும்பினேன். பல தீர்த்தங்களில் புனித நீராடல் எடுத்தேன். கோடிக்கணக்கான முறை மந்திரங்களை கூறினேன். பல தெய்வங்கள் நாடப்பட்டுள்ளன. பல ஹவனங்கள் யாகங்கள் செய்யப்பட்டுள்ளன. பல ஆசிரியர்கள் நீண்ட காலமாக சேவை செய்துள்ளனர். பல இரவுகள் பெரிய தகன மைதானங்களில் கழிந்துள்ளன. பெரிய மலைகளின் சிகரங்களை நான் நாடியுள்ளேன். தெய்வீக சக்தி கொண்ட பல ஆயிரக்கணக்கான மருந்துகளை நான் ஏற்றுக்கொண்டு பயன்படுத்தியுள்ளேன். ரசாயனங்களை, வாழ்க்கையை நீடிக்கச் செய்யும் மருந்துகள் நான் ஏராளமாக உட்கொண்டிருக்கிறேன். சித்தர்கள் தங்கியிருந்த மரணத்தின் தாடைகள் போன்ற பயங்கரமான தோற்றமுடைய குகைகளுக்குள் நான் அச்சமின்றி நுழைந்திருக்கிறேன். பகவானே, தேவையான அனுசரிப்புகள் மற்றும் கட்டுப்பாடுகளுடன் பெரும் தவமும் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் சித்தியை தரும் எதுவும் எனக்கு காணப்படவில்லை. இப்போது பூமி முழுவதும் அலைந்து தெரிந்த பிறகு நான் தம்முடைய புனிதரை அணுகியுள்ளேன். என் மனம் நிலைத்தன்மையை பெற்றுவிட்டது போல் தெரிகிறது. சித்தியை பெற்றுவிட்டது போல. உண்மையில் உமது உரத்த வாயிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகள் எனக்கு சித்தியை தரும். நிச்சயமாக வேறு விதமாக இல்லை. எனவே இந்த மண்ணுலக உடல் வடிவத்தில் தமனாவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் சீடர்கள் முக்தியை விரும்பி பெரிய பாசுபத விரதத்தை ஏற்றுக்கொண்ட போது அவர் நேரடியாக கண்ட ஒரு சிறந்த அற்புதத்தை விவரித்து குரு கர்கர் இந்த வார்த்தையை கூறினார். கர்கர் கூறினார்,
இந்த உடல் வடிவத்துடன் தாங்கள் சித்தியை விரும்பினால் கவனமாக கேளுங்கள். நான் அதை உங்களுக்கு கூறுகிறேன். மிகவும் புத்திசாலியானவரே, அவிமுக்த எனும் மகா புண்ணிய தலத்தில் நான் நேரடியாக கண்டதை நான் தமக்கு கூறுகிறேன். அது நல்லவர்களுக்கு அனைத்து சித்திகளையும் அருளும். நான் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்ற ரத்தினங்களின் பெரிய சுரங்கம் அது. அதை நாடும் அனைத்து உயிரினங்களுக்கும் வெட்டுக்கிளிகள் தங்கள் கர்மங்களை செய்யும் எரியும் விளக்கு போல இருளின் நிறைவை நீக்கும் பெரிய பொருள் அது. கர்ம மரங்களுக்கு அது காட்டு தீ போன்றது. உலக இருப்பு என்ற கடலுக்கு அது ஒரு நீர்மூழ்கி கப்பல். நெருப்பின் சுடர் அது. முக்தியின் மகிமைக்கான உண்மையான பார்க்கடல் அது. உயர்ந்த பேரின்பம் மற்றும் மகிழ்ச்சியின் இல்லம். அறியாமையின் நீண்ட தூக்கத்தில் இருப்பவர்களுக்கு இது மிகப்பெரிய விழிப்புணர்வை அளிக்கிறது. இடைவிடாத வருகை மற்றும் மறைவு, பிறப்பு மற்றும் இறப்பு காரணமாக முழுமையான சோர்வில் இருக்கும் உயிரினங்களுக்கு இது ஒரு நிழலான வழியோர மரம் போன்றது. பல பிறப்புகளில் குவிந்துள்ள பெரும் பாவங்களின் மலைகளுக்கு இது ஒரு இடி போன்றது. அதன் பெயரை உச்சரிப்பவர்களுக்கு இது பெரிய ஸ்ரீயங்களை நன்மையை அளிக்கிறது. இது பகவான் விஸ்வேஸ்வரின் மிகப்பெரிய தங்குமிடம். அது சொர்க்கம் மற்றும் ரட்சிப்பின் எல்லை. அதன் நிலம் வான நதியின் உள்ளும் அலைகளால் எப்போதும் நனைக்கப்படுகிறது. அது அனைத்து துயரங்களையும் நீக்குகிறது. அத்தகைய இயற்கையின் புனித இடத்தில் என்ன நடந்தது என்பதை நான் தங்களுக்கு கூறுவேன். மரண கடவுளுக்கு பயப்படாத, பாவங்களுக்கு பயப்படாத அந்த புனித தலத்தின் மகத்துவத்தை போதுமான அளவு புகழ்ந்து பேச யாருக்கு தகுதி இருக்கிறது? உலகெங்கிலும் உள்ள அனைத்து தீர்த்தர்களும் உயிரினங்களின் பாவங்களை போக்குபவர்கள் எப்போதும் தங்கள் சுத்திகரிப்பிற்காக காசிக்கு வருகிறார்கள். தடை செய்யப்பட்ட அனைத்தையும் உட்கொண்டு தனது சொந்த மகள் உட்பட அனைத்தையும் வெற்று காசியில் அந்த தகுதியான நிலையை அடைகிறார். அதை யாகங்கள் செய்வதன் மூலமோ பரிசுகள் கொடுப்பதன் மூலமோ அல்லது வேறு விதமாகவோ அடைய முடியாது. தீவிர பற்றுதல் என்ற விதையிலிருந்து தோன்றிய உலக இருப்பு என்ற பெரிய மரம் காசியில் வளரவில்லை. இது தீர்க்க சுவாபத்தின் கோடரியால் துண்டிக்கப்படுகிறது. விஸ்வேஷ தியானத்தில் மரணம் அல்லது நீண்ட உறிஞ்சுதல். அனைத்து தரிசு நிலங்களிலும் காசி மிகவும் தரிசு நிலமாகும். அங்கு கர்ம வடிவ விதை விதைக்கப்பட்டாலும் கூட வளராது. நிச்சயமாக இங்கே காசியை நினைப்பவர்கள் நல்லவர்கள். அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு அவர்கள் சிறந்த இலக்கை அடைவார்கள். சத்தியம் உள்பட அனைத்து உலகங்களின் சாதனைகளும் அழிக்கக்கூடியவை. ஆனால் அவிமுக்த சாதனைகளை அழிக்க முடியாது. மேலும் அவை சிவபெருமானின் கட்டளைப்படி மட்டுமே பெற முடியும். அவிமுக்தத்தில் புழுக்கள், பூச்சிகள் மற்றும் வெட்டுக்கிளிகள் கூட தங்கள் உடல்களை கைவிடுவதன் மூலம் அடையும் வேறுபாட்டை முழு பிரபஞ்சத்திலும் எங்கே காண முடியும்? நீண்ட காலத்திற்கு பிறகு காசி எப்படியாவது அடையப்பட்டால் அதிலிருந்து வெளியேற வழிகளை கண்டறிய வேண்டும். மணிகர்ணிகா கிழக்கில் உள்ளது, பிரம்மேஷா தெற்கில் உள்ளது, கோகர்ணன் மேற்கில் உள்ளது, பாரபூதம் வடக்கில் உள்ளது. அவ்வாறே ஒரு சிறந்த புனித தலமான அபிமுக்தா மிகுந்த நன்மையை அளிப்பது. ஒரு பக்தர் மணிகர்ணிகையின் சுழலில் புனித நீராடி பகவான் விஸ்வேஸ்வரரை தரிசித்து புனித தலத்தை வலம் வந்தால் அவர் ராஜசூய யாகத்தின் பலனை பெறுவார். அங்கு சார்த்தம் செய்பவரின் மூதாதையர்கள் முக்தி பெறுகிறார்கள். அபிமுக்தத்திற்கு இணையான புனித தலமானது பிரபஞ்ச முட்டையில் எங்கும் இல்லை. அது சாதகருக்கு சித்தியை அளிக்கிறது. அது நிச்சயமாக அது உண்மைதான். மகாபரிஷதர்கள் சிவபெருமானின் சிறந்த உதவியாளர்கள் தங்கள் கைகளில் கயிறு மற்றும் வாள்களுடன் எப்போதும் அங்குள்ள புனித தலத்தை பாதுகாக்கிறார்கள். அவர்கள் கொடூரமான மக்களிடம், கொடூரமானவர்களிடம், மற்றவர்களிடம் கருணை காட்டுபவர்களாகவும் இருக்கிறார்கள். கோடி கணங்களால் சூழப்பட்ட அட்டகாசன் என்ற பயங்கரமான பணியால் கிழக்கு வாசலை இரவும் பகலும் தீயவர்களிடமிருந்து பாதுகாக்கிறார். அதே போல பூததாத்ரிஷன் புனித தலத்தின் தெற்கு வாயிலின் பாதுகாவலர் ஆவார். கோடி கணங்களால் சூழப்பட்ட கோகர்ணன் மேற்கு வாயிலை பாதுகாக்கிறார். பெரிய கணனான கண்டா கர்ணன் வடக்கு வாயிலை பாதுகாக்கிறார். சாகபக்திரன் வடகிழக்கு மூலையை பாதுகாக்கிறார். பீஷணன் தென்கிழக்கு திசையின் பகுதியை பாதுகாக்கிறார். சங்கு கர்ணன் தென்மேற்கு திசையையும் திரிமேச்சண்டன் வடமேற்கையும் பாதுகாக்கிறார்.
எனவே இது மிகவும் புத்திசாலித்தனமான கணங்கள் எப்போதும் புனித தலத்தை பாதுகாக்கின்றன. கங்கையின் மறுகரையில் கிழக்கிலிருந்து பாதுகாப்பிற்காக காலாட்சர், ரணபத்ரர், கௌலேயர் மற்றும் காலகம்பனர் ஆகியோர் நிலைநிறுத்தப்பட்ட கணங்கள். வீரபத்ரர், நாபா, கர்தமாலிப்த விக்கிரகம் மற்றும் ஸ்தூலகர்ணன் ஆகிய வலிமை மிக்க ஆயுதங்கள் ஆசியின் மறுகரையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. விசாலாட்சர், மகாபீமர், குண்டோதரர் மற்றும் மகோதரர் ஆகியோர் இப்பகுதியின் நுழைவாயிலில் நிறுத்தப்பட்டுள்ளனர். அவர்கள் மேற்கு வாசலை பாதுகாக்கின்றனர். நந்திக்ஷேனர், பாஞ்சாலர், கரபாதர், கரந்தகர், ஆனந்தர், கோபகர் மற்றும் பப்ரு ஆகியோர் வாரணாவின் கரையில் காவல் காக்கின்றனர். அந்த புனித தலத்தில் ஓங்காரம் என்ற லிங்கம் உள்ளது. இந்த உடல் மூலம் அங்குள்ளவர்கள் பெரும் சித்திகளை பெற்றுள்ளனர். இந்த பாசுபதர்கள் கபிலர், சாவர்ணி, ஸ்ரீகண்ட, பிங்கள மற்றும் அஞ்சுமான் ஆகியோர் அந்த லிங்கத்தை மட்டும் சாந்தப்படுத்தியதால் சித்தர்களாக மாறினர். இந்த 5 பேரும் அந்த லிங்கத்தை வழிபட்டு ஒரு காளையின் சத்தத்தை எழுப்பி நடனமாடத் தொடங்கினர். இவ்வாறு அவர்கள் அந்த லிங்கத்தில் இணைந்தனர். அங்கு நடந்த மற்றொரு அதிசயத்தை நான் குறிப்பிடுகிறேன். தமணரே, அதை கேளுங்கள். மிகவும் புத்திசாலி மற்றும் மிகச்சிறந்த பிராமணரே, முனிவரே, ஒரு காலத்தில் ஒரு பெண் தவளை லிங்கத்தை சுற்றி எப்போதும் சுற்றி திரிந்து வலம் வந்து கொண்டிருந்தது. வழிபாட்டு பொருள்களில் எஞ்சிய அரிசி தானியங்களை உட்கொண்டது. அவள் சிவ நிர்மால்யத்தை உட்கொண்டதால் அவள் அங்கே இறக்கவில்லை. இந்த பாவத்தின் காரணமாக பெருந்தீனியால் சாப்பிட்டதால் அவள் மரணம் புனித தலத்தில் பகுதிக்கு வெளியே நிகழ்ந்தது. விஷத்தை கூட உட்கொள்ள வேண்டும், ஆனால் சிவபெருமானின் உடைமைகளை உண்ணக்கூடாது. விஷம் ஒருவரை மட்டுமே, அந்த நபரை மட்டுமே கொல்லும். ஆனால் சிவபெருமானின் உடைமைகள் மகன்களையும் பேரன்களையும் கொல்லும். சிவஸ்வத்தின் மூலம் தங்கள் கை கால்களை வளர்த்து கொள்ளும் மக்களை நல்ல மனிதர்கள் தொடக்கூடாது. அவர்களின் பாவங்களின் விளைவாக அவர்கள் நரக ரௌரவ நரகத்தில் வசிப்பவர்களாக மாறுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காகம் தவளை அவசரமாக இங்கும் அங்கும் துள்ளி குதிப்பதை கண்டது. அது தவளையை அதன் அலகால் பிடித்து புனித தலத்திலிருந்து வெளியேறியது. காகம் தவளையை புனித தலத்திற்கு வெளியே எறிந்தது. காலப்போக்கில் அவள் செய்த புண்ணியத்தாலும் பாவத்தாலும் புஷ்பபதுவின் இல்லத்தில் மகளாக பிறந்தாள். லிங்கத்தை வலம் வந்து அதை தொட்டதே அவளுடைய புண்ணியத்திற்கு காரணம். அவளுடைய அங்கங்கள் அழகாகவும் விகிதாச்சாரமாகவும் இருந்தன. அவளுக்கு எல்லா மங்களகரமான குணங்களும் இருந்தன. ஆனால் சிவ வழிபாட்டு பொருள்களின் எச்சங்களில் இருந்து பச்சை அரிசியை உட்கொண்ட பாவத்தால் அவளுடைய முகம் ஒரு கழுகின் முகத்தை போல இருந்தது. அவளுக்கு மிகவும் இனிமையான குரல் இருந்தது. 7 ஸ்வரங்கள், 3 கிராமங்கள், 21 மூர்ச்சனைகள், 49 தானங்கள், 108 தாளங்கள், 6 முக்கிய ராகங்கள், ஒவ்வொன்றும் 5 அங்கங்களை கொண்டவை. ராகினி மனைவிகள் போன்றவை. 6 ராகங்கள் மற்றும் 30 ராகிகள் போன்ற இசையின் நுணுக்கங்களை குறித்து முழுமையாக அவள் அறிந்திருந்தாள். இவ்வாறு 36 ராக ராகினிகள் இசையில் மையல் கொண்டவர்களை மகிழ்வித்தனர். இடம் மற்றும் காலத்தின் வேறுபாடுகளின் அடிப்படையில் மாலவ, ஸ்ரீ போன்ற 65 ராகங்கள் உள்ளன. மற்றவர்கள் தாளங்கள், அதாவது 101 இருப்பதைப் போல பல ராகங்கள் இருப்பதாக நினைக்கிறார்கள். கீதையின் பாடலின் இரகசியங்களை கொண்டு இனிமையான குரலும் சிறந்த விரதங்களும் கொண்ட மாதவி என்ற பெயர் கொண்ட அந்த பெண் எப்போதும் ஓம்காரத்தை வழிபட்டாள் என்பதை சரியாக புரிந்து கொண்டாள். தனது சிறந்த இளமை பருவத்தில் இருந்தாலும் புஷ்பபதுவின் மகள் முந்தைய பிறவியின் சிறந்த பதிவுகள் காரணமாக ஓங்காரத்தை மிகுந்த மரியாதையுடன் கருதினாள். இயல்பிலேயே நிலையற்றதாக இருந்தாலும் தமனதை யோக பயிற்சியின் காரணமாக உச்ச முழுமையானதில் மனதை கொண்ட ஒரு உன்னத ஆன்மாவின், அதாவது முனிவரின் சேவையால், அந்த லிங்கத்தின் சேவையால் அவளுடைய மனம் நிலைத்தன்மையை அடைந்தது. பகலில் பசியோ தாகமோ அவளை கவலையடைய செய்யவில்லை. இரவுகளில் உறக்கமோ தளர்ச்சியோ அவளை கவலையடைய செய்யவில்லை. அந்த லிங்கத்தை காண்பதன் மூலம் அவள் மனம் சோகத்திலிருந்து விடுபட்டது.
பகலிலும் சரி இரவிலும் சரி அவர் விழிகளை சிமிட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அந்த கற்புமிக்க பெண்மணி அந்த சந்தர்ப்பங்களை பெரும் தடைகளாக கருதினார். அவள் இவ்வாறு எண்ணினாள். கண் சிமிட்டுவதிலும் லிங்கத்தை காண முடியாமல் வீணாக செலவிட்ட நேரத்திற்கு நான் எப்படி பரிகாரம் செய்ய முடியும்? இந்த எண்ணத்துடன் அவள் ஓங்காரத்திற்கு செய்த சேவையிலிருந்து ஒருபோதும் பின்வாங்கவில்லை. தண்ணீருக்கான ஆசையால் தூண்டப்பட்டு லிங்கத்தின் அமிர்த நாமத்தை அவள் அருந்தினாள். இருபுறமும் செவிகளை அடைந்த அவளுடைய நீண்ட விழிகளான கண்கள் நல்லவர்களின் இதயத்தின் ஆகாசத்தில் நிலை நிறுத்தப்பட்ட ஓங்கார லிங்கத்தை தவிர வேறு எதையும் காண விரும்பவில்லை. அவளுடைய செவிகள் வேறு வார்த்தைகளையும் ஒலிகளையும் கேட்பதில் ஆர்வம் காட்டவில்லை. அவளுடைய கரங்கள் இறைவனின் சிறந்த மாலைகளை செய்வதில் மிகவும் திறமையானவை. மகிமையான இரட்சிப்பு தெய்வம் ஆக்கிரமித்துள்ள ஓங்கார சந்நிதியின் எல்லையை கைவிட்டு இன்பத்திற்காக அவள் பாதங்களை வேறு எங்கும் அலையவில்லை. அவளுடைய பேச்சு உறுப்பு ஓங்காரத்தின் பெயர்களை உச்சரித்தது, மற்ற பெயர்களை உச்சரிக்கவில்லை. அவள் ஓங்காரத்தின் பெயர்களை உச்சரித்தாள். ஈஸ்வரன் என்பது பிரணவம். பிரளயத்திலும் அது சாரா, நிரந்தரமானது. அது பரா, எல்லாவற்றையும் விட பெரியது. அது பிரம்மத்தின் ஒளிர்வி. அது 3 வேதங்களாக சப்த பிரம்மனின் உருவகம். அது நாதா மற்றும் பிந்துவின் காலங்களின் இருப்பிடம். அது சிறந்த மாறாத ஒன்று. அது ஆதி வடிவம். அது பிரபஞ்ச வடிவத்தில் உள்ளது. அது பரா, காரணம் மற்றும் அபரா, விளைவு வடிவத்தில் உள்ளது. அது எல்லாவற்றிலும் மிக சிறந்தது. அது வரேண்யம், விரும்பத்தக்கது. அது வரதா, வரங்களை வழங்குபவர். அது சாஸ்வத, நித்திய, சாந்த, அமைதியான ஈஸ்வர, சக்தி வாய்ந்த இறைவன். அது அனைத்து உலகங்களையும் படைத்த ஒரே கடவுள். அது அனைத்து உலகங்களையும் பாதுகாக்கும் ஒரே கடவுள். அது அனைத்து உலகங்களையும் அழிக்கும் ஒரே கடவுள். அது அனைத்து உலகங்களையும் அழிக்கும் கடவுள். அது அனைத்து உலகங்களிலும் போற்றப்படும் ஒரே கடவுள். அதற்கு தொடக்கமோ முடிவோ இல்லை. அது நித்தியமானது. அது மங்களகரமானது மற்றும் அது சங்கர பயனாளி. அது அவ்யயம், மாறாதது. அது ஒன்று. அது 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டது. அது பக்தர்களின் மனதில் பொதிந்துள்ளது. அது நிபந்தனையற்றது. அது நிராகாரம், வடிவங்கள் அல்லது வடிவங்களிலிருந்து விடுபட்டது. நிர்விகாரம், மாற்றங்களிலிருந்து விடுபட்டது. அது நிரஞ்சன, காரணங்களின் வரம்புகளிலிருந்து விடுபட்டது. அது நிர்மலா, ஆசைகள் அல்லது மாசுகள் இல்லாதது. நிரகங்காரம், தான் என்ற எண்ணம் இல்லாதது. நிஷப்பிரபஞ்சம், கிளைகள் இல்லாதது. நிஜோதயம், எப்போதும் உயர்ந்து செழித்து வளர்வது. ஸ்வத்மாராமம், தனக்குள்ளேயே மகிழ்ச்சி அடைவது. ஆனந்தம், எல்லையற்றது. சர்வகா, எங்கும் நகரும். சர்வதர்ஷின், எல்லாவற்றையும் காண்பது. சர்வதா, அனைத்தையும் வழங்குபவர். சர்வபோக்திரி, அனைத்தையும் அனுபவிப்பவர். எல்லாம், அனைத்து இன்பங்களின் இருப்பிடம். அவளுடைய நாக்கு அதன் பெயரை உருவாக்கும் எழுத்துக்களின் சாற்றை இரவும் பகலும் சுவைத்தது. அதற்கு வேறு எந்த ஆர் தெரியாது. ஆசா மாதவி அரண்மனை சந்நிதியையும் பட மண்டபத்தையும் சுற்றியிருந்த இடத்தை சுத்தம் செய்தாள். வழிபாட்டு பாத்திரங்கள் அனைத்தையும் சுத்தம் செய்தாள். நீரினால் சுத்தம் செய்தாள். பிரணவேசரை வணங்குவதில் ஈடுபட்டிருந்த அனைத்து பாசுபதர்களையும் அவள் பக்தியுடன் சேவித்தாள். ஒரு முறை வைசாக மாதத்தின் 14ஆம் நாளில் மாதவி பகலில் உண்ணா நோன்பு இருந்து இரவில் விழித்திருந்தார். திருவிழாவிற்காக அங்கு கூடியிருந்த யாத்ரீகர்களும் பக்தர்களும் காலையில் சென்றதும் அவள் எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்து மகிழ்ச்சியுடன் லிங்கத்தை வழிபட்டாள். அவள் இனிமையான பாடல்களை பாடி அழகாக நடனமாடினாள். ஓங்கார லிங்கத்தை தியானித்து அவள் லிங்கத்திற்குள் இணைந்தாள். மிகவும் புத்திசாலியான பெண்மணி இந்த உடலுடன் லிங்கத்தில் இணைந்தார். துறவிகள் கூட அவர்களின் தலைவர் என் சொந்த குரு அவர்களை கண்டு கொண்டிருந்தார்கள். வானத்தில் வியாபித்திருந்த லிங்கத்திலிருந்து ஒரு பிரகாசம் வெளிப்பட்டது. அந்த பெண் ஒரு ஒளி வடிவத்தை எடுத்து அதில் இணைந்தாள். இன்றும் கூட
புனித தலத்தில் வசிப்பவர்கள் வைசாக மாதத்தின் பிரகாசமான பாதியில் 14ஆம் நாளில் ஆடம்பரமாகவும் விழாவாகவும் ஒரு பெரிய விழாவை கொண்டாடுகின்றனர். அன்று நோன்பு நோற்று 14ஆம் நாள் இரவில் விழித்திருக்கும் பக்தர்கள் இறுதியில் எங்கு இறந்தாலும் சிறந்த அறிவை பெறுகிறார்கள். முழு பிரபஞ்சத்திலும் உள்ள அனைத்து தீர்த்தங்களும் 14ஆம் நாள் வைசாகத்தில் ஓங்காரத்தை பார்வையிட அங்கு வருகிறார்கள். லிங்கத்தின் முன் ஸ்ரீமுகி என்ற மிகச்சிறந்த குகை உள்ளது. அது பாதாளத்திற்கு செல்லும் வாசல். உண்மையில் சித்தர்கள் அங்கேயே தங்குவார்கள். சிறந்த விரதங்களை கடைபிடித்து அந்த குகையில் 5 இரவுகள் தங்கி இருப்பவர்கள் நாக பெண்களை காண்பார்கள். அவர்கள் மங்களகரமான மற்றும் அசுபமான விஷயங்களை கூறுவார்கள். குகைக்கு வடக்கே ஒரு கிணறு உள்ளது. அதன் தண்ணீருக்கு சுவையான சாறு உள்ளது. அதை 6 மாதங்கள் அருந்துபவர் உண்மையில் பிரம்மத்தின் அமிர்தத்தை அருந்துகிறார். நரகத்திற்கு தெய்வீக ஒலி காரணமாக நடேஸ்வர லிங்கத்தை தரிசிப்பதன் மூலம் அங்கு ஒலிகளின் உலகம் முழுவதையும் கேட்க இயலும். மத்ஸ்யோதரி மற்றும் வாரணா நதிகளின் தண்ணீருடன் கலந்து புனித நீராடல் செய்வதன் மூலம் ஒரு பக்தர் பாக்கியம் பெற்று திருப்தி அடைவார். அவர் எங்கும் எதற்கும் துக்கப்படுவதில்லை. ஓங்காரேஸ்வரருக்கு சேவை செய்யும் எண்ணற்ற பக்தர்கள் தங்கள் மண் உடல் உடனடியாக தெய்வீகமாக மாறி சித்தியை அடைந்துள்ளனர். அபிமுக்தா முழு பிரபஞ்சத்திலும் மிகப்பெரிய புனித இடம். மத்ஸ்யோதரி கரையில் உள்ள ஓங்காரத்தை விட பெரியது. ஐயகோ, காசியில் பிரணவேஸ்வரரை வழிபடாத அவர்கள் எதற்காக பிறந்தார்கள்? அவர்கள் தங்கள் தாய்மார்களின் இளமையை குறைக்க மட்டுமே காரணமாகிவிட்டார்கள். விஸ்வேஸ்வர் மந்தார மலையிலிருந்து ஆனந்த கனானத்திற்கு வந்திருந்து கடல்கள், மலைகள், ஆறுகள், தீர்த்தங்கள் மற்றும் கண்டங்களுடன் மற்ற அனைத்து புனித தலங்களும் அங்கேயே சென்றன. முனிவரே, இப்போது நீங்கள் எனக்கு நினைவூட்டியது எனது அதிர்ஷ்டம். நானும் வருவேன். நாங்கள் மெதுவாக காசிக்கு செல்வோம். பெரிய பாசுபத விரதங்களை கடைபிடிக்கும் எனது இந்த சீடர்கள் அனைவரும் காசிக்கு செல்ல விரும்புகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அனைவரும் முக்தியை விரும்புகிறார்கள். முதுமை அடைந்த பிறகு காசியை சந்திக்கவில்லை என்றால் அரிய மனித பிறப்பு வீணாக இழந்த பிறகு அவர்களுக்கு எப்படி மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும்? புலன்களின் பலவீனம் ஏற்படுவதற்கு முன்பு, ஆயுள் காலம் முடிவதற்கு முன்பு சம்புமூர்த்தியின் ஆனந்த கானனத்தை விடாமுயற்சியுடன் நாட வேண்டும். மகிமையின் இருப்பிடமான சம்புமூர்த்தியின் ஆனந்த வனத்தை மக்கள் நாடினால் உறுதியான ஸ்ரீ செல்வம் அல்லது மகிமை அவர்களை ஒருபோதும் விட்டுவிடாது. அவர்கள் வற்றாத மகிழ்ச்சியின் களஞ்சியமாக இருப்பார்கள். இந்த அற்புதமான கதையை கூறிய பிறகு பாசுபத பக்தர்களில் மிகச் சிறந்தவரான கர்கர் பரத்வாஜ முனிவருடன் வாரணாசி நகரத்தை அடைந்தார். கர்காச்சாரியாருடன் பக்தியுள்ள ஆன்மா கொண்ட தமனார் மகிமை மிக்க ஓங்காரத்தை சாந்தப்படுத்தி அந்த லிங்கத்தில் இணைந்தார். ஸ்கந்தன் கூறினார், முனிவரே, இல்வலனின் எதிரியே, ஓங்காரம் அவிமுக்தத்தில் ஒரு பெரிய ஆலயம். பல சாதகர்கள் அங்கு சித்தி அடைந்துள்ளனர். பிரணவேஸ்வரரின் மகத்துவத்தை கலியுகத்தில் மனக்கசப்புற்ற மனிதர்கள் முன்னிலையில் ஒருபோதும் கூறக்கூடாது. மத வெறியர்கள் முன்னிலையில் கூறவே கூடாது. மகாதேவரை கண்டிப்பவர்களிடமும் புனித தலத்தை கண்டிப்பவர்களிடமும் புராணத்தை கண்டிப்பவர்களிடமும் ஒருபோதும் பேசக்கூடாது. பூமியில் எங்கும் ஓங்காரத்தை போன்ற லிங்கமில்லை. இவ்வாறு தேவர்களின் இறைவன் கௌரி தேவியான அன்னையிடம் தீர்க்கமாக கூறியுள்ளார். மனதை முழுமையாக அதில் மூழ்கடித்து இந்த அத்தியாயத்தை செவிமடுத்த பிறகு ஒரு மனிதன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவான். அவன் சிவபெருமானின் உலகத்தை அடைவான். 74ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.